அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவு குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குருப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த குருப்பெயர்ச்சி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28க்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே மிதுன ராசிக்குள்ளேயே குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்குள் தான் வாரார். இதுகாலம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தார் குரு பகவான். இந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த குரு பகவான் என்பவர் தனகாரகன். அவர் விரயஸ்தானத்தில் அமர்ந்து ஓராண்டு காலம் உங்களுக்கு நிறைய பண விரயங்கள் நிறைய ஆயிருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் தனகாரகம் உட்காரும்போது தனம் பூரா விரயமாக இருக்கும். பணம் பூரா அதிகமான செலவை நிறைய செலவழிக்க வேண்டிய காலகட்டங்கள் ஆயிருக்கும். தொழிலில் நிறையா பணம் போட வேண்டிய நிலைமை, இடம் மன பூமி சம்பந்தப்பட்டமான பிரச்சனையில் பணம் செலவழிக்க வேண்டிய நிலைமை, குடும்பத்துக்கு நிறையா பணங்களை செலவழிக்க வேண்டிய நிலைமை, வருமானத்தை விட இருமடங்கு செலவு. இந்த ஓராண்டு காலம் மிதுனராசி அன்பர்கள் நிறைய சந்திச்சிருக்கணும் செலவை. அவர் இப்போ விரயக்குருவிலிருந்து விலகி சென்மக்குருவாக உங்கள் ராசிக்குள்ளே இந்த பயிற்சியில் வாரார். ஜென்மக்குரு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பான அம்சம் கிடையாது. பட் குரு பார்க்குற இடம் பூராமே சிறப்பான இடம். அதில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பொதுவாகவே குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. குரு உங்கள் ராசிக்குள்ளே அமர்றது ஜென்மக்குரு ஒரு சரியில்லாத நிலை என்றாலும் அவர் பார்க்கும் ஸ்தானங்கள் பூராமே நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஆகையால் உங்களுக்கு ஒரு 60% அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையைத்தான் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமையும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசையும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தையும் குரு பார்க்காரு. இந்த 5ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானம், யோகஸ்தானம் சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம், யோகஸ்தானம் 5ஆம் இடம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், மனைவிக்கான ஸ்தானம், நண்பர்களுக்கான ஸ்தானம். இப்படி 7ஆம் இடம், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த 3 இடத்தையும் குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்து 3 இடத்தையும் பார்க்க போகிறார். குருவுக்கு 3 பார்வை உண்டு, 5, 7, 9. அப்போ உங்களுக்கு ஜென்ம குருவாக அமர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால இந்த காரியத்தையும் புத்தி கூர்மையாக செயல்படுவீங்க. அதில் மாற்றம் இல்லை. இவ்வளோ நாள் விரயங்கள் இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் குறையும். இப்போ ஒரு வருஷம் விரயம் ரொம்ப அதிகமாக விரய குருவாக இருந்துச்சு பார்த்திங்களா, அது கூட உங்களுக்கு குறைய ஆரம்பித்து இனிமேல் விரயமாக செலவழிக்காத அளவுக்கு புத்தி கூர்மையாக வேலை செய்து விரயத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு திறமையாக நீங்கள் யோசித்து செயல்படுவீங்க. ரெண்டாவது யோகஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால திடீர் யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது. இடமன சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனை இருந்தால் அது சரியாயிடும். ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும், பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா யோகஸ்தானங்கிறத குரு பார்க்குறதுனால மிதுனராசி அன்பர்கள் குழந்தைகளுக்கு பூரா நல்லாயிருக்கும். ஏன்னா புத்திரஸ்தானத்தை குரு பார்க்காரு. மிதுனராசி அன்பர்கள் குழந்தைகளுக்கு பூரா மிகவும் அற்புதமாக இருக்கும். அடுத்து திருமணம் தள்ளி போகிறவங்களுக்கு பூரா திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்காரு. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் 7ஆம் இடம் மனைவிக்கான கிரகம், பெண்களுக்கு கணவருக்கும் ஆண்களுக்கு மனைவிக்கான இடம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போகிறவங்களுக்கு பூரா மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். நண்பர்களிடையே பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்தால் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடக்கூடிய நிலைமை இந்த காலகட்டங்களில் வரும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்காரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தை குரு பார்க்காரு. இந்த 9ஆம் இடம் தான் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான இடம் சொல்லுவாங்க. அது பேர் பாக்கியஸ்தானம். ஒருவர் ஜனனகால ஜாதகத்தில் 9ஆம் இடம் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு பாக்கியமான அமைப்புகள் நடந்து அவருக்கு நன்மையே நடக்கும். இந்த 9ஆம் இடங்க தான் பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்காரு உங்கள் ராசியிலேருந்து கும்பத்தை. அப்போ ஒரு முக்கியமான பாக்கியமான அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் நல்லா கிடைக்கும். பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும். ரொம்ப நாள் பணம் ஒரு இடத்த எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணம் வரவே மாட்டேங்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க பணம் கிடைக்கும். இடம் மனம் சொத்து செலவெல்லாம் விற்கணும்னு நினச்சி ரொம்ப நாள் தள்ளி போகிறதெல்லாம் விற்பனையாகும். வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பாக வரும். புதுசாக வீடு மனை கட்ட ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டு இருந்ததெல்லாம் கட்டக்கூடிய அமைப்பு வரும். தகப்பனார் வழி சொத்து கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூரா மிதுனராசி அன்பர்களுக்கு தகப்பனார் வழி சொத்து கிடைக்கக்கூடிய காலங்கள் வரும். மிதுனராசி அன்பர்களுக்கு தகப்பனாருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தகப்பனாருக்கு தொழில் நல்லபடியாக நடக்கும். தகப்பனார்களால் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படி ஜென்ம குருவாக உட்கார்ந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருப்பதால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு 60% நன்மையை தரும் என்று சொல்லி இந்த ஜென்மக்குரு அப்படிங்கிறனால ஜென்மக்குரு வருவதனால் மிதுனராசி அன்பர்கள் பூரா திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்குவாங்க. ஏன்னா அதுதான் குருஸ்தலம். திரு ஆலங்குடி திருச்செந்தூர் முக்கியமான குருஸ்தலம். இந்த 2 ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்து குருவுக்கு குருவாக இருந்து தேவ சேனாதிபதியாக இருந்து சூரனை வதம் செய்த அந்த செந்திலாண்டவனை வணங்கி வாங்க. குருஸ்தலத்தில் போய் அதாவது திருச்செந்தூர் கடலில் முங்கி குரு பகவானையும் குருவுக்கு குருவாக இருக்கிற செந்திலாண்டவரையும் வணங்கி வாங்க. இந்த ஜென்மக்குரு உங்களுக்கு எந்த பாதிப்பும் தராது. குரு பார்க்குற இடங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.